வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஓகேங்களா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு மற்றும் தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா தமிழ்நாட்டில் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் அப்பேற்பட்ட அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அனைத்து விதமான பயனாளர்களுக்குமே பாத்தீங்கன்னா கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது கொடுக்கணும். இதுனா உங்க அப்பா வீட்டு சொத்தா இல்லை ஆத்தா வீட்டு சொத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அதை பற்றி மட்டுமே பேசிக் கொள்கிறார்களே தவிர அதெல்லாம் தேவையற்ற விவாதம் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நமக்கு என்ன தேவை? கலைஞர் மகளிர் உரிமை தொகை அனைத்து விதமான நபர்களுக்குமே கொடுக்கப்பட வேண்டும் அப்படிலாம் சொல்லிட்டு ஒருபுறமும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, தற்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது நிச்சயமா அனைத்து விதமான பாமர மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை இப்போ எலெக்ஷன் போச்சு, இல்லைன்னா எப்பயோ கொடுத்துருப்பாங்க. 2026 எலெக்ஷன் வரட்டும்ங்க, அதுக்குள்ள அனைத்து விதமான குடும்பமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கும். ஒரு தெருவுக்கு கிட்டத்தட்ட 100 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. சரி, ஓகே, 50 குடும்பங்கள் வசிக்கிறாங்க அப்படின்னா அந்த 50 குடும்பமுமே பார்த்தீங்கன்னா நிச்சயமா வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை யார் யாருக்கு கொடுக்கப்படுகிறது, எவருக்கு கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை எல்லாமே நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிய வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றி உரிமை தொகை ஜூன் 1ஆம் தேதி முதல் வழங்குவது பற்றி இதுவே அனைத்து விதமான அறிவிப்புகளாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நேயர்களே. ஓகேங்களா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்காத நபர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அனைத்து விதமான பாமர மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே, யார் யாருக்கு கொடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது அல்லவா? ஸோ அதனால்